சென்னை அண்ணா நகரில் காரை ஏற்றி இளைஞர் கொல்லப்பட்ட வழக்கில் காரை ஓட்டியதாக கூறப்படும் ஆரோன் சரணடைந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், முழு விவரங்கள் என்ன? காதல் விவகாரத்துல கல்லூரி மாணவர் காரை ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவத்துல இந்த காரை ஓட்டிய ஆரோன் என்ற நபர் தற்போது திருமங்கலம் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். ஏற்கனவே இந்த வழக்குல முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட சந்துரு நேற்று இரவு காவல் நிலையத்தில் சரணடைந்த நிலையில முக்கிய குற்றவாளியாக, அதாவது காரை இயக்கியதாக கருதப்பட்ட ஆரோனும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். காவல் நிலையத்தில் சரணடைந்த அவரை போலீசார் கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நேற்று முன்தினம் இரவு திருமங்கலம் பள்ளிசாலை பகுதியில இருசக்கர வாகனத்தின் மீது சொகுசு கார் ஒன்று மோதி விபத்து ஏற்படுத்தியதாகவும் பின்னர் அது கொலை வழக்கு என்ற காவல்துறையால் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வழக்குல பிரணவ் மற்றும் சுதன் அதே போல சந்துரு ஆகிய மூவர் நேற்று கைது செய்யப்பட்டார்கள். இதனிடைதான் இந்த காரை இயக்கியது ஆரோன் என்றும், காரை இயக்கி இந்த இருசக்கர வாகனத்தின் மீது கொலையாக செய்தது ஆரோன் என்றும் தான் கருதப்பட்டது. ஒரு வழக்கறிஞரின் மகன் என்பதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. அவரை போலீசார் தேடி வந்த நிலையில தற்போது திருமங்கலம் காவல் நிலையத்தில் அவர் சரணடைந்திருக்கிறார். அவரிடம் திருமங்கலம் போலீசார் தற்போது அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். காலை சந்துருவிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது ஆரோன் கொலை செய்யும் நோக்கோடு காரை இயக்கவில்லை என்றும் பயமுறுத்தும் வகையில் தான் அவர் காரை இயக்கியதாகவும் அது விபத்தாக மாறி அவர் உயிரிழந்ததாகவும் அவர் வாக்குமூலத்தை தெரிவித்திருந்தார். ஆரோன் தான் காரை இயக்கியது என்று போலீஸ் விசாரணை தெரிய வந்த நிலையில அவர் தேடப்பட்ட வந்த குற்றவாளியாக அவர் காவல்துறையினர் தனிப்படையில் அமைத்து தேடி வந்த நிலையில் தற்போது அவர் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து திருமங்கலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். 5 பிரிவின் கீழ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சந்திரு உள்ளிட்ட சிலர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. அந்த நித்லிசா என்ற மாணவருடைய தந்தை சுரேஷ் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில கொலை முயற்சி உள்ளிட்ட 5 பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில தற்போது முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய இந்த காரை ஓட்டிய ஆரோனும் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். அவரை தற்போது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.